திருவான்மியூர் அருள்மிகு மருந்தீஸ்வரர் திருக்கோவில் சென்னையின் மிக பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க சிவத்தலங்களில் ஒன்றாகும். இக்கோவிலின் தல வரலாறு மற்றும் சிறப்பம்சங்கள் இதோ. தல வரலாறு. பெயர் காரணம். இந்த கோவிலின் பெயருக்கு பின்னால் சுவாரஸ்யமான புராண கதைகள் உள்ளன. மருந்தீஸ்வரர். அகத்திய முனிவருக்கு இத்தல இறைவன் நீண்ட காலமாக குணமடையாத நோய்களை தீர்க்கும் மருத்துவ முறைகளையும் மூலிகைகளின் இரகசியங்களையும் உபதேசித்ததால் மருந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இன்றும் இங்கு வழங்கப்படும் பிரசாதம் வன்னி இலைப்பொடி நோய்களை தீர்க்கும் மருந்தாக கருதப்படுகிறது. திருவான்மியூர் வான்மீகி முனிவர் சிவபெருமானின் தரிசனம் வேண்டி இத்தலத்தில் கடும் தவம் புரிந்தார். அவருக்கு ஈசன் இங்கு நேரில் காட்சியளித்தார். வான்மீகி வழிபட்ட ஊர் என்பதால் திருவான்மீகி ஊர் என்பது மருவி திருவான்மியூர் ஆனது. முக்கிய சிறப்பம்சங்கள். 1. தேவார பாடல் பெற்ற தலம். இது தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகவும் திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் ஆகியோரால் தேவார பதிகம் பாடப்பெற்ற தலம் என்பதால் அதிக ஆன்மீக முக்கியத்துவம் பெறுகிறது. 2. காமதேனு வழிபாடு. புராணங்களின்படி இந்திரனின் பசுவான காமதேனு வசிஷ்ட முனிவரின் சாபத்தால் தன் பொலிவை இழந்தது. இத்தலத்து இறைவனுக்கு தன் பாலால் அபிஷேகம் செய்து வழிபட்டு தனது சாபத்தில் இருந்து விடுபட்டதாக கூறப்படுகிறது. இதை குறிக்கும் வகையில் இன்றும் சுவாமிக்கு பால்வண்ணநாதர் என்ற பெயரும் உண்டு. 3. அகத்தியர் தரிசனம். அகத்திய முனிவருக்கு திருமண கோலத்தில் இறைவன் காட்சி தந்த தலங்களில் இதுவும் ஒன்று. இக்கோவிலில் அகத்தியருக்கு என்று தனிச்சந்நிதி உள்ளது. கோவில் அமைப்பு. பரப்பளவு சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோவிலில் 5 நிலை ராஜகோபுரங்கள் உள்ளன. சன்னதிகள். மூலவர் மருந்தீஸ்வரர் மேற்கு நோக்கி வீற்றிருக்கிறார். அம்பாள் திரிபுர சுந்தரி தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். வன்னிமரம். இக்கோவிலின் தல விருட்சம் வன்னிமரம். இது மிகவும் பழமையானது மற்றும் புனிதமானது என கருதப்படுகிறது. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை. இக்கோவில் சோழர் காலத்தில் கற்கோவிலாக மாற்றப்பட்டதற்கான கல்வெட்டுச் சான்றுகள் உள்ளன. தியாகராஜர் சுவாமிக்கு இங்கு தனிச்சிறப்பு உண்டு. குறிப்பாக பங்குனி உத்திர திருவிழாவின் போது நடைபெறும் 18 வகை நடனம் 18 நடனம் மிகவும் பிரபலம்.